ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன இது பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. ஆனால் அந்த குழப்பத்துக்கான பதிலுங்கிறது நமக்கு அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க தானே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க நம்மளை அப்படி நினைக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதனால் நான் முன்னாடியெல்லாம் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவேன். எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுவேன். ஆனால் இப்போ எல்லாம் எனக்கு யாரையும் அந்த அளவுக்கு நம்பணுன்னே பிடிக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நம்புகிற விஷயங்கள் எல்லாமே ஹாப்பியாக இருந்தது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் போக போக என்னால் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ப முடியாத மாதிரி சில விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன். இனிமேல் நான் யாரையும் நம்பி இது பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது தான் ஒரு சில விதங்கள் நம்மளுக்கு கடினமானதாக தான் இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் கடினமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவாகவும் சரி, ஒரு இதாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு இந்த இடத்துல இது பாசிட்டிவாக இருக்கும், இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர, அதை அவங்க கரெக்டாக செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் நானாகவே என்ன இது பண்ணிட்டேன்னா, இனிமேல் நம்ம யாருக்கிட்டேயும் இது பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. நம்மளுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு வேலை சில விஷயங்கள் கிடைக்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கக்கிட்டேயே நான் சொல்லிவிட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எந்த ஒரு விஷயத்துக்கும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு அதையே நான் ஃபோக்கஸும் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த ஃபோக்கஸ் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இவங்கள பற்றி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கரஸில் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு எக்ஸாம்ஸ் எழுதணும், ஒரு கரஸில் படிக்க ஆரம்பித்து எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது மாதிரி நான் அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதையும் நம்ம எந்த இதாக இருந்தாலும் நம்ம பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் வேறு வழி கிடையாது. நம்மளுக்கு எந்த இதையுமே இது வேண்டாம், அது வேண்டாம்லாம் இனிமேல் நம்மளால் எதையும் சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பார்க்குறத நம்ம சக்ஸஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம், நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு அது சரியானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம கரெக்டான ஒரு வேல நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தது தான் நான் எல்லாருக்கிட்டேயும் சொன்ன ஒரு விஷயங்கிறது. அதை தாண்டி நான் எந்த விஷயத்தையும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் சரியான ஒரு இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த இதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு இப்போதைக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேண்டாம், என்ன இதாக இருந்தாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே ஓகே அதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ஒர்க்கெல்லாம் பார்க்க